ஒரு வழியாக அந்த பேயை அடித்து கொண்டதுக்கப்புறம் கான்ஸ்டன்டைனும் நம்ம டாக்ஸி டிரைவரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போது டாக்ஸி டிரைவர் நானும் இந்த தடவை கூட வருவேன், என்னை கூட்டிகிட்டு போங்கிறான். நல்லா முடிஞ்சால் வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் இவனை விட்டுறாங்க, அந்த பையனை விட மாட்டுறாங்க. ஏன்னா அதை பெறப்பட்ட இடம். இவனும் முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான். நேரு நம்ம ஹீரோ ஒரு கிளப்புக்குள்ளே உள்ளே நடந்து போகிறாரு. போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவே இருக்காங்க. ஒரு வழியாக கதவை நீக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் கையில் ஹுக்கா வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. அதில் கருப்பா துப்பி போட்ட ஒரு மொட்டையும் இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம கான்ஸ்டன்டைன், நம்ம உலகத்துக்குள்ளே என்னென்னமோ வித்தியாசமாக வந்திருக்கு, எனக்கு அதில் எதனால் என்ன நடக்குது, என்ன நடக்கணுங்கிறது தெரியணும் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். ஏன்னா இவனும் ஒரு கடவுள் தூதுவர், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இல்லை, நீ விதிமுறை மீறி நடக்கிறவன், உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு கோவப்பட்டு எந்திரிச்சு பேசுகிறான். அப்போது நீ கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, வேலையை பாருன்னு சொல்லிட்டு அந்த கருப்பாக இருக்கிற மட்டும் ஏன் சொல்லிடுறான். ஒரு செகண்ட் ரெண்டு பேருமே மாற்றி என்னமோ பேசிக்கிறானுங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இவனை மாதிரியே கைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வரான். அவன் வந்தோடனே கான்ஸ்டன்டைன் கோவம் வருது. ரெண்டு பேரும் என் கிளப்பில் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டோடனே ரெண்டு பேரும் வாய்க்கு ஏதோ பேசிட்டு நம்ம ஹீரோக்கு இருமல் வரமா இருக்குன்ட்டு கிளம்பி வெளியே போயிடுறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ அவன் வீட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பூச்சி ஒன்று போகுது. உடனே அவன் சிகரெட்டையோ புகையை அது பூச்சிக்கும் ஊதி விட்டு டம்ளரில் போட்டு மூடி வச்சிடறான். அப்போ தான் நம்ம போலீஸ் உள்ளே வரான். உள்ளே வந்து நான் கான்ஸ்டன்டைன் பார்க்கணும்னு சொல்கிறான். நான் தான் அது அப்படிங்கிறான். உன்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னோடனே போலீஸை பேச்சு காட்டினோடனே உள்ளே விட்டுறான். உள்ளே போய் ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. என் தங்கச்சியை பற்றி அவள் சொல்கிறா. சொல்லி முடித்ததும் அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், வேலையை போய் பாரு அப்படிங்கிறான். அவன் அதுக்கு என் வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு நீ போன்னு சொல்கிறான். போலீஸ் கேட்குறத நம்ம ஹீரோ மதிக்கவே மாட்டான். ஒரு வழியாக அவளும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில. வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளோ கோவப்பட்டு மறுபடியும் ஏதோ பேசுகிறா. அப்போ அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மூடி வச்சுருந்த அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற இதை எடுத்து வெளியே விட்டுட்டு இவ போயிடுறான். அந்த டைம் பார்த்து திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. பின்னாடி மறுபடியும் அதே பேய் அவளை துரத்திட்டு போகுது. பயந்து போயிட்டு உன்னை ஏதோ துரத்துறது, ஒரு நிமிஷம் நில்லு, என்கிட்ட சொல்லது கேளு, தெரியாமல் பேசிட்டேன், நீ வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ மட்டும் என்ன திடீர்னு நக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, உன்னை சுற்றி எதுவும் நடக்குது, உன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, கெட்ட சக்தி உன்னை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறான். என்ன விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நிஜமாலுமே உன்னை ஒரு கெட்ட சக்தி ஃபாலோ பண்ணுது, நான் சொல்கிறது நம்பு அப்படிங்கும் போது திடீர்னு லைட்டெல்லாம் வெளிச்சம்லாம் போய் இருட்டாகுது. அப்போது இங்கே நிற்க வேண்டாம், வா அந்த ஜீசஸ் படத்துக்கிட்ட போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் கூப்பிட்றான். கூட்டிகிட்டு வேகமாக இழுத்துட்டு ஜீசஸ் படத்துக்கிட்ட போகும்போது லைட் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சு அவகிட்ட போகும்போது மொத்தமாக அணைஞ்சிருது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருந்த லைட் வெளிச்சம் எடுத்து காட்டுறான். அப்போ பயங்கரமான ஒரு பேய் வருது. அந்த வெளிச்சத்தில் இருந்து பேய் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ நடு ரோட்டில் போய் நின்றுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இப்போ நம்பரையா பேயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கப்புறம் முழு படத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.